நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் ரூபாய்க்கு 16,000. என்ன ரூபாய்க்கு 16,000 நமக்கு? நீங்க என்ன நமோ நாராயணன் சொல்லிருக்கீங்க? என்னுடைய பாட்டு நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அதே உங்க பாட்டத்தை நான் சொல்லிக்கிட்டு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எப்படி கேட்டுக்கிறீங்க? என்னுடைய பாட்டு நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியுமா? நீ சொன்ன நீங்க நாங்க பாத்துட்டு போயிட்டு வா. எப்ப அது யாரு கொட்ட அல்லது யாருக்கு தெரியல போது ஓம் கொட்ட அல்ல போதும். அப்ப எந்த காரணத்துக்காக ரூபாய்க்கு 16,000 நமக்கு அப்படி சொன்னீங்க? ஐயா பதினெட்டு யாரு? புருஷன். புருஷன் அந்த பதி அப்படின்னா புருஷன். அதுக்கடுத்து ரூபான்னு யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி புருஷன் யாரு? ஓஹோ, என் பாட்டை வலிய வளர்ந்தாமன் அறிவா பேசுறீங்களே, அதைத்தான் சேர்த்து சொல்றேன். சேர்த்து சொல்றேன். ரூபாய்க்கு 16,000. ஓஹோ, ரூபாய்க்கு 16,000 நமக்கு. இவ்வளவு அறிவா பேசுறீங்க. சோத்துக்கு என்னதை சாப்பிடுறீங்க? சோத்துக்கு சூடா பூடா சாப்பிடுறீங்க. இல்லையா சூடா பூடா? சூடா பூடா என்ன? என்ன சுண்டலும் புட்டும். யாரும் சொல்லுங்க நீங்க? என்னங்க யாரும் சொல்லுங்க? யாருன்னா? ஆமா, முதல்ல நீங்க யாரு? நீங்க யாருக்கு முதல்ல? எங்க இடத்துக்கு வந்துட்டு என்னத்தானே யாருன்னு கேட்டா கேட்டது நானு, சொன்னது நானு. சொல்லலையே. என்னத்தை கேட்க வரீங்க? கேட்கறத கேட்டா சொல்றத சொல்லுங்க. ஐயா சொல்றத கேட்கறத நான் கேட்பேன். உனக்கு சொல்ல தெரியுமா கேட்க தெரியுமா? உங்களுக்கு கேட்க தெரியுமா சொல்ல தெரியுமா? நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். எதுவுமே கேட்கல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே சொல்லல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப உனக்கு கேட்க தெரியல, சொல்ல தெரியலையா? அப்ப உனக்கு பார்க்க தெரியல, கேட்க தெரியலையா? சொல்றத சொல்ல கேட்கறத கேட்பேன். அதே மாதிரி கேட்கறத சொல்ற மாதிரி சொல்லுவேன். சொல்லு. அப்ப கேளு. கேட்டது நானியா? நான் சொன்னது நானியா? சொல்லலையே. எதுவுமே கேட்கலையே. கேட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். நானு எதுவுமே சொல்லலையே, எதுவுமே கேட்கலையே. இப்படி பேசிட்டு போவா? இப்படி பேச சொல்லலாமா? அம்மா வீட்டுக்கு போனா நீங்க தோப்புல ஆனந்தோப்புல கதையாயி பேரு. அதான் சங்கத்துக்கு பிள்ளை பித்து வெங்கட்ராமன் பேர் வச்ச மாதிரி இருக்கப்படாது. அதுக்கு கவட்டுக்குள்ள குச்சிட்டு மாதிரி பேசக்கூடாது. என்கிட்ட வீதியில ஒரு ஓனரை பிடிச்சுக்கிட்டு வேட்டிகளை விட்டுக்கிட்டு முன்னுக்கு உணவு இருப்பாங்க. அப்ப இப்படிதான் பிரச்சனை இருக்குல்ல. ஆமா, யாருக்கு கேட்டா சொல்லுமா கதையா? யாரு கேட்டா நீங்க சொல்லணும்ல. உனக்கு சொல்ல தெரியலையா? அப்ப உனக்கு கேட்க தெரியலையா? கேட்க வேணாம். சொல்லவா? சொல்றவங்க பெரியாளா? நீ அப்ப கேட்கறதுக்கு பெரியாளா? நானும் பெரியாளா? நீங்க எதை வச்சு பெரியாளுன்றீங்க? எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என் உருவத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என் உருவத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு வேடவன் எனக்கு தெரியுது. வேடுவரா? ஆமா. நீங்க உங்களை பார்த்தா ஒரு முனிவர் மாதிரி தெரியுது. முனிவர் தெரியுதுல. முனிவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிதான் பக்குவமா பேசணும். அதே மாதிரி வேடுவர்கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசணும். நான் எதுவும் தப்பா பேசல. நான் எதுவும் தவறா சொல்லியிருக்கேனா? எதுவுமே சொன்னாத்தானே உனக்கு. அப்ப நான் தவறா எதுவும் பேசினாத்தானே நானு? நீ பேசவே இல்லை, தப்பா நான் சொல்றேன். நீங்க தவறாக நீங்க கேட்கவே நானும் தப்பா சொல்றேன். தம்பி அந்த மாதிரி அண்ணன் அப்புறம் நீ நான் பேருந்து குடல் ஒடுக்கணும் தொம்பி. யாரை பார்த்தா நீ ஒரு சிறு பயமா தெரியுது. நான் முடிவு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்களே, அதை பார்த்து அண்ணன் நான் சொல்றது தெரியுமா? என்ன சொல்ல வர்ற? இப்படி என்ன கேட்க வர்ற? கேட்கறத கேட்டா சொல்றது. அதே மாதிரி நான் சொல்றேன். சொல்றது கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்படி ஒரு காலத்துலதான் ராணாவுக்கு ராவணாவுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு. அது மாதிரி நடந்துடக்கூடாது தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்கல்ல. அந்த ராணா வந்து ராவணை சொல்றீங்க. அப்ப இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. ரை வந்து ரை எடுத்து ரைய கொண்டு போய் மேல வச்சு ரை இருக்க ரைய காணாம பேசியிருக்காங்க. கதைக்கு பொருள் இல்லையா? நீங்க என்ன பொருள் சொல்றீங்க? அந்த இலங்கையை ராமன் என்று சொல்லக்கூடியவனுக்கோ இலங்கை அந்த ராமணேஸ்வரனுக்கு அங்கே மகா ராமாயணத்தில் நடந்துச்சு, போர் நடந்துச்சு. அந்த போர் மாதிரி இங்க நடந்துக்கூடாது நான் சொல்றேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரை வந்து ரை எடுத்து ரைய கொண்டு போய் மேல வச்சு ரை இருக்க ரைய காணா அப்படின்னு என்ன காரணம்? ரை வந்து ரை எடுத்து நாரை. ஓ நாரை. நாரை வந்து ஐரை. ஓ ஐரை. ஐரை எடுத்து நாரை வந்து ஐரை பிடிச்சு ரைக்கு மேல வச்சு ரைக்கு மேல என்ன கூரை. கூரைக்கு மேல வச்சு ரை இருக்க ரைய காணா. என்ன ரை இருக்க ரைய காணா? ஐயா ஐரையை தின்னு முடிச்சு நாரை மறந்துருச்சு. ஓ சரி. அப்படிப்பட்ட விளக்கமெல்லாம் சொல்றீங்க. அப்ப நான் கேட்ட விளக்கத்தை நீ தெளிவா பதில் சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி நான் கேட்டிருக்க நீங்க சரியா பதில் சொல்லணும்ல. என்ன சொல்ல அவனுக்கு தெரியுமா? அதுக்கு தான் கேட்டாராம். எப்படி? யாரு ஒட்ட கொத்தரும் கம்பரும் எப்படி? அப்ப கனையாளி உருட்டி இருக்காங்க. சரி, கனையாளி உருட்டியில அப்ப கம்பர் கேட்டுட்டார். அடே ஒட்ட கொத்தரை பார்த்து அங்கே அவங்க கிட்ட வர இந்த பேச்சுல என்ன பேசக்கூடாது பார்த்து அப்ப ஒட்ட கொத்தரை பார்த்து கேட்டுக்காரு கம்பர். சரி ஏண்டா யாரையா? கனையாளி உருட்டையில நான் கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லியாடா? நான் சம்பளம் அடிச்சு கூட பாத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. குடமான தெரியாம பேசிக்கிட்டு ஏன்னா நமக்கு வம்புண்டையில பிடிக்காது. வம்புன்னா பிடிக்காதுன்னு அப்படி சொல்லியா? நீ காத்துக்கு அப்படி கேட்டிருக்கு. அப்ப கேட்டுக்காரு
நான் கேட்கறதுக்கு சல்லு செல்லுன்னு சொல்லணும்டா அப்படின்னு அங்க. அப்ப என்ன சொன்னாரு? அப்ப கண்ணாடி விழுந்தையில இது என்ன உளுந்தும்பும், இது என்ன உளுந்தும்பும் அப்படி சொல்லியா அப்படின்னு கேட்க, அதுக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு எப்படி. அப்ப இவர் சொல்றாரு இது வரை என்ன உளுந்தும்புன்னு ஒட்டக்குத்தர் கேட்க, அப்ப கம்பெனி சொல்றாரு இது நீர் உளுந்தும்பும். இப்படியா பேசுறீங்க போல கனியாளி உருட்டையில மழை பெஞ்சிருக்கு. தப்பா பேசாத. அப்ப மழை உருகையில அப்ப பாத்துருக்காரு ஒட்டக்கொத்தரு. கம்பர் கிட்ட கேட்கிறாரு இது என்ன உளுந்தும்போம் அப்படின்னு. இவர் சும்மா இருப்பாரு. மழை வரையில இது நீர் உளுந்தும்போம். அந்த தூம்புல நீர் தானே உழுமா அப்படின்னு அவரு. அதாவது ஒரு அரசராகப்பட்ட என்ன செஞ்சிருக்க அப்படின்னா, சரி அரசருக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத காரணத்தான் அவருக்கு இறுதி மரணப்படுக்கையில் இருக்கா. ஆக என்ன செய்யறாங்கன்னா, இந்த யாராவது நல்ல இளைஞர்கள்ட்ட இந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன செய்வோம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் முரசு கொட்டுறாங்க. முரசு கொட்டி உடனே தேர்வுக்கு இந்த மாதிரி இந்த அரசவையில ஆக அமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன செய்யற நேர்முக தேர்வு நடத்தப்படுகிறது. இளைஞர்கள்லாம் படித்த இளைஞர்கள்லாம் என்ன செய்ய நேர்முக தேர்வுக்கு வாங்கன்னு சொல்ல அதே படித்த இளைஞர்கள் வர்றாங்க. ஒவ்வொரு நாளா என்ன செய்யறாரு அப்படின்னா நேர்முக தேர்வு எடுக்கிறாரு. அதாவது அந்த நாட்டு மன்னர் அப்பதான் ஒருத்தர் வரேன். வந்த உடனே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, என்ன படிச்சிருக்க, ஏது படிச்சுக்கிட்டு இருக்க, அது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கும் போது சத்தம் மேல சத்தம் கேட்குது. போய் அந்த போய் அந்த மேல சத்தம் எங்கேன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, இவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தா, இவனுக்கு கொஞ்சமாவது சோத்த தின்னுட்டானா, இவன் எல்லாம் படிச்சவன் இருந்திருந்தானா கை ஒடிய போது யாரும் கை ஓடிய போது மட்டும் இப்ப பேசுறீங்க. அவன் போய் என்ன செய்ய அப்படின்னா போய் வெளியே போன ஐயா மேல சத்தம் அடிச்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ போய் உட்காரு போல அழகா கேட்ட பேச உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அந்த முதல் ஆளவும் என்ன செஞ்சுட்டான் உட்கார வச்சுட்டான். இரண்டாவது ஆளு வர்றேன். இரண்டாவது ஆள்கிட்ட என்ன படிச்சு ஏது படிச்சிருக்கேன் சான்றிதழ் வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது மேல சத்தம் கிட்ட நெருங்கிடுச்சு கொஞ்சம். அப்பதான் என்ன செய்யறேன் அப்படின்னா அவன்கிட்ட போய் அப்ப மேல சத்தம் இரண்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, இவன் போன பாருங்க முட்டா பையன் அறிவு கட்டவன். அங்க போய் யாருக்கு அறிவு கட்டு கொஞ்சம் நேரத்துல தெரியும் தெரியட்டே போகுது. அப்ப இங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னா போய் ஐயா இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு மேல சட்டம் வந்துகிட்டு இருக்கு, எதுக்காக வந்துகிட்டு இருக்கு காரணம் புரியல அப்படின்னு சொல்ல, நீங்க போய் உட்காரு. மூன்றாவது ஆள ஒரு இளைஞர் வந்திருக்கேன். அவன்கிட்ட போய் ஏமா என்ன படிச்சு ஏது படிச்சுக்கிட்டு சான்றிதழ் சரி பார்த்துக்கிட்டு இருக்க, கேள சத்தம் ரொம்ப கிட்ட வீட்டு வாசல்ல கேட்குது. அப்பா என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. அப்ப போய் இவன் பார்த்துட்டு வந்து விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. ஐயா இந்த ஊர்ல இருந்து என்ன செய்யறாங்க பாரி தூக்கிட்டு போறாங்க. ஏன் பாரிட்டு போறாங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இப்ப பாரி போட்டுட்டாங்க இந்த ஊர்ல. அந்த ஊர்ல முன்னாடியில அப்படி சுத்திட்டு போவாங்களா, இப்போ வந்து அங்க ஒரு ஒரு இழப்பு விழுந்துருச்சா, அதனால அந்த வழியில போக முடியாம இந்த வழியில வந்துகிட்டு இருக்காங்க. இறந்தது யாரு அப்படின்னா அந்த பேர் கருப்பை இறந்து போயிட்டா, கருப்பனை இங்க இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த யாரும் என்ன செய்ய போறாங்க அடக்கம் பண்ண போறாங்க இப்படின்னு தெளிவான விளக்கங்களை அந்த மூன்றாவது வந்து என்ன செஞ்சானா தெளிவா பதில் சொன்னானா, அவனுக்கு அந்த ஆட்சி பொறுப்பு யாரு மன்னர் கொடுத்தாரா. அப்படி ஏங்கிட்ட சரியான முறையில சரியான நேரத்துல சரியான பதில எப்படி பேசணுமோ அப்படி பேச தெரிஞ்சுக்க. ஒரு நரி இருக்கு இந்த கதைக்கு வராத, அப்புறம் விடிய விடிய பேசுகிறேன். யாரு நான் இதை விட பேசுவேன். இன்னைக்கு தானே செஞ்சிருக்கேன். பேசுக இன்னைக்கு தானே செஞ்சிருக்கேன். நீ பேசுறதுக்குலாம் நான் பதிலடி கொடுத்துருக்கேன். யாரை சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் வழிமுறைகள் இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு அன்பு அண்ணாவை சந்தித்தது மாற்ற மகிழ்ச்சி. யாருக்கிட்ட எப்படி பேசணும் எதை கேட்கணும் கேட்டாலே கேளுங்கள் தரப்படும் கட்டுகள் திறக்கப்படும். அது ரொம்ப அனுபவசாலி. உங்கள்கிட்ட என்ன பேசணும் அதை பேசணும், எதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். ஒரு நரி இருக்கு. இந்த நரி பெரிய தந்திரம் பிடிச்ச நரி. அந்த கதையில சொல்றேன் சொல்லு. அப்ப இந்த நரி தந்திரம் பிடிச்சு போட்டு பெரிய தந்திரம். இந்த குள்ள நரி இருக்க இந்த நரியெல்லாம் நம்மகிட்ட வந்து ஜெயிச்சிருமா? நீ 1000 கதை பேசுறாலும் உனக்கு 1000 கதை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனவே நீ நிறைய பேசு. அப்ப நான் என்ன பேசுறேன் பாரு. அது அப்புறம் போய் அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப இந்த நரி நினைச்சான் அந்த ஊரு நரி பூராமே பூரா ஆணரியா நின்றுட்டு அந்த நாட்டுல. அப்ப ஆணரியா நிக்கவுமே இந்த நரி நாட்டுல பஞ்சமா போச்சு. அந்த பக்கத்துல அந்த நரி. ஆமா. அப்ப அந்த நரி நாட்டுல பூரா அந்த பஞ்சமா போகவுமே சாப்பிடுறதுக்கு உணவுகளே கிடைக்கல. நீ என்னடா செய்யறது? அப்ப ராஜா நரி கூட்டம் போட்டு வாங்கடா நான் போய் பக்கத்து ஊரை பக்கம் போய் எது இறை இருக்கான்னு உங்களுக்கு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இது போயிருது. எது இந்த ராஜா நரி. ராஜா நரி போன ஒரு பள்ளத்துல நல்ல ஒரு ஊரணியில தவளை நிறைய நின்று இருக்கு. அது
போன ஆஹா நமக்கு இடம் கிடைச்சிருக்கா அப்படி நேர நரி தந்திரத்தை போதுவாரு அந்த தவளையை கூப்பிட்டு ராணி பூரா அங்க இருந்தது ஒரு பொட்ட தவளை சரி இது பூரா ஆண் நரி சரி அப்பதான் இந்த கூப்பிட்டு சொல்லுதான் நரி இங்க வாங்க இங்க வாங்கம்மா நாங்களே பஞ்சத்துல இருக்கோம் உங்க நாட்டுக்கு நல்ல தண்ணி செலுப்புமா இருக்கு அதனால இனிமேல் உங்க நாட்டையும் நாங்க பாதுகாப்பா இருந்துக்கிறோம் அப்ப பாதுகாப்பா இருக்கணும் நீங்க எங்களுக்கு பூராமே வாக்கு போட்டுக்கோங்க நாங்க உங்களுக்கு நாங்க துணையா இருக்கும்னு சொல்லி இந்த நரி ராணி தவளைகிட்ட சொல்லிடுச்சு இந்த ராணி நான் தவளை தான் வஞ்சகம் பத்தது தானே சரி எதுவும் தெரியாதது தானே வயல இருந்தா வச்சு கூட தெரியாது அந்த மாதிரி அதுக்கு தெரியல இது என்ன தந்திரத்துல சொல்லி இருக்கு அந்த தவளைக்கு தெரியல இந்த நரி என்ன நினைச்சிருச்சு நமக்கு நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு தக்காளி குடிச்சு நல்லா மாட்டி தின்னலாம் அப்படின்னு நேரம் போய் எல்லா நரியும் கூப்பிட்டுருச்சு இங்க வாங்கடா நல்ல வேட்டையை பார்த்துட்டு வந்திருக்கேன் நல்ல இங்க இருந்து போனோம்னா நல்ல வயிறார சாப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த நரி சொல்ல இங்க இருந்து நம்ம கோவில் சும்மா போக கூடாது மேலதாளத்தோட போகணும் எப்படி மேலதாளத்தோட போகணும் அப்பதான் அந்த தவளை நம்மளை நம்பும் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த நரி அப்ப இவங்க எல்லாரும் மேலதாளத்தோட வர்றாங்க யாரு இந்த நரி புறாமே புடிச்சு திட்டுறதுக்கு அங்கிருந்து என்ன சொல்லுது டேய் இங்க வாங்க நான் 2 முக்கு கைக்கு 2 முக்குட்டுவேன் புடிச்சு திட்டு விடுங்க 2 முக்கு கைக்கு 2 முக்குன்னு சொல்லுவேன் 2 புடிச்சு திட்டு விடுங்க எல்லாரும் சரி அப்படின்னு இந்த நரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சரி இங்க இருந்து கொட்டடிச்சுட்டு வர்றாங்க 2 முக்கு கைக்கு 2 முக்கு 2 முக்கு கைக்கு 2 முக்கு 2 முக்கு கைக்கு 2 முக்குன்னு தவளை சுதாரிச்சிருச்சு சரி சுதாரிச்சிருச்சு அடியே அவங்க வந்தா கொட்டு அடிக்கிறது எப்படி செவிட்டு இருக்குதுன்னு அது அடியே சொல்லி அடிச்சு வர்றாங்க 2 முக்கு கைக்கு 2 முக்குன்றியா நான் சொல்லிட்டேன் கொட்டு அடிச்சு வந்துட்டேன் குளத்தை நெருக்கி நிட்டுக்க எப்படி கொட்டு அடிச்சு வந்துட்டேன் குளத்தை நெருக்கி நிட்டுக்க அப்படின்னு இவங்க கிட்டத்தட்ட 2 முக்கு கைக்கு 2 முக்குன்னு கொட்டு அடிச்சு வந்துட்டேன் குளத்தை நெருக்கி நில்லுன்னு 2 முக்கு கைக்கு 2 முக்குன்னு பூரா தவளை தண்ணிக்கு ஓடி போச்சு கடைசியில ஏமாந்தது இந்த நரி ஏமாந்து போயிடக்கூடாது பாத்துக்க குரங்கு இருக்காரு இந்த குரங்கு என்ன செஞ்சிருக்கு சோடு வளம் வச்சிருக்கு பக்கத்துல ஒரு பனைமரத்துல தூக்கணாங்குருவி இருப்பாரு தூக்கணாங்குருவி இந்த தூக்கணாங்குருவி அந்த கூட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பக்கத்து மரத்துல இந்த குரங்கு இருப்பாரு குரங்கு இது உங்களுக்கு கண்ணுக்குள்ள வந்துருச்சா அரங்கேற்றம் பண்றது நேரம் பேசுறது அப்ப என்னன்னா இந்த குரங்கு என்ன செஞ்சிருக்கு மழையில சோடு நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்ப இந்த தூக்கணாங்குருவி சொல்லியிருப்பாரு இந்த குரங்கிட்ட ஆனா குரங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கொஞ்சமாவது மூளை இருக்கா கொஞ்சமாவது புத்தி இருக்கா நானே உருவத்துல சின்ன உருவம் நானே ஒரு என்ன செஞ்சிருக்கேன் ஒரு கூடை கட்டியிருக்கேன் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குஞ்சு பொறிச்சு வச்சு அடையாம இருக்கேன் கொஞ்சம் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உனக்கு கையில் எல்லாம் இருக்கு கால் எல்லாம் இருக்கு உடம்பு நல்லா இருக்கு செப்பு நல்லா இருக்குல்ல இதெல்லாம் கைகாலெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம் ஒரு குடிசையிலே வச்சு என்ன செஞ்சிருக்கலாம் நனையாம இருக்கலாமே அப்படின்னு இந்த தூக்கணாங்குருவி அதுக்கு நல்லது சொல்ல அப்பதான் புடிச்சு அப்பதே இந்த குரங்கு நீ இப்படி நினைச்சா நீ வந்து என்ன இப்படி சொல்ற அதை இப்படித்தான் நீ சொல்லுவியா ஏன் நீ இப்படி பேசுவியா இப்படித்தான் உனக்கு பேச தெரியுமா ஒண்ணு இருக்கிறத உனக்கு சொல்ல தெரியுமா உன்னையும் நினைவு விடுறேன் நான் வந்து நினைவு விடுறேன் அப்படின்னு இந்த குரங்கு என்ன செஞ்சிருச்சு மரத்துல ஏறி அந்த கூரை என்ன செஞ்சு அப்படின்னு வரமுறைகளை அப்ப சொல்லியிருக்கிறாங்க சரியா பேசுறது சரியா நடந்துக்கிறது இந்த மாதிரிதான் யாருக்கிட்ட எப்படி பேசுறாரு இந்த மாதிரிதான் இந்த சாமியார் முனிவர்கள் பூராமே கதையை விட்டா கதை நான் சொல்லிட்டேன் இல்ல பேசி பார்ப்போம் என்ன இப்படித்தான் முனிவர்கள் என்ன நினைச்சாங்களா படிச்ச ஆணவம் யாருக்கு இப்படி முனிவர்களுக்கு இவங்களுக்கு தான் படிக்க தெரியுமா அங்க அந்த முனிவருக்கு இல்ல இவனுக்கு தான் படிக்க தெரியுமா அங்க நம்மளே ஒரு முட்டா பையன் இவன் படிச்ச அறிவாளி அறிஞ அப்படின்னு அங்கே சொல்றேன் சரி அப்படின்ட்டு இந்த முனிவர் எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சு வர்றார் சுத்தி வளைச்சு வரையில கடலை பார்த்துடுறாரு ஆஹா கடல் ரொம்ப அருமையா இருக்க இந்த கடலுக்கு நம்ம ஒரு நாளைக்கு பயணம் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சு அங்க யாரு இருப்பா ஒரு படகுல யாரு இருப்பா படகோட்டி இருப்பான் அப்ப அந்த படகோட்டியை போய் பாக்குறேன் ஐயா படகோட்டி நான் வந்து இந்த கடலை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இதுக்குள்ள ஒரு நாளைக்கு பயணம் போயிட்டு வரலாம்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்னை ஏத்திரி பாப்பான்னு யாரும் இந்த முனிவர் சொல்ல யார்கிட்ட படகோட்டிட்ட அப்ப அவரே நினைச்சிட்டார் சரி சாமி எனக்கு காசு கொடுங்க நான் உள்ள கடலுக்குள்ள சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு ஏறிட்டாரு முனிவரும்
முனிவர் ஏறிட்டு இவன் படுகொட்டி எடுத்துட்டான் வண்டிய. போனா ஒரு கடலுக்குள்ள உயிருக்கு. கடலுக்குள்ள ஓடுமே அவன் கேட்கிறாரு முனிவர், ஏப்பா படுகொட்டி உனக்கு ஆமா உனக்கு ராமாயணம் தெரியுமாடா அப்படின்னு இந்த முனிவர் அவங்க படிக்காதவங்க கேட்க. அப்பத்தான் அவங்க சொல்றேன், சாமி நானே பரம்பரை ஏழை, எனக்கு படிவசனமே கிடையாது, நான் எனக்கு ராமாயணம் தெரியாது ஒண்ணும் தெரியாது, விடுங்க சாமி பேச்ச, நான் படகு ஓட்டணும்னு சொன்னா விட்டுணும்ல. அப்பத்தான் இவர் சொல்றாரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை காவாசி தான்டா. அந்த படகோட்டிய நீ வாழ்ந்த வாழ்க்கை காவாசி தாண்டான்னு சொல்லிட்டார். அடுத்து கொஞ்சம் போயிட்டே இருக்கான். போனதும் அரை கடலுக்கு போயிட்டான். அரை கடலுக்கு போக, ஏய் படகோட்டி உனக்கு இதிகாசம் தெரியுமாடா? அவனே படிக்கலன்னு சொல்லிட்டேன், எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப விட்டு பேச போய் ராமாயணம் தெரியுமா இதிகாசம் தெரியுமாண்ணா? இதிகாசம் தெரியுமாண்ணே. அப்பதான் படம் ஓட்டி சொன்னேன், எனக்கு ஒரு விதியாசம் தெரியாது, பேச்ச விடுங்க சாமி, நான் படம் ஓட்டணும் அப்படின்னு. அப்பதான் சொல்றேன், நீ வாழ்ந்த வாழ்க்கை அறவாசி தாண்டா, நீ வாழ்ந்த வாழ்க்கை அறவாசி தாண்டா அப்படின்னு. அடுத்து பார்த்தேன், சரி போய் தொலையுது வண்டி ஓட்டுவோம் சொல்லி முக்கா கடலுக்கு போயிட்டான். முக்கா கடலுக்கு போக, ஏய் படவட்டி இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கிறேன், அதுக்காக பதில் சொல்லிவாடா அப்படின்னு கேட்க அப்படின்னு. உனக்கு கந்தபுராணம் தெரியுமா? கண்டாத்தனமே எனக்கு ஒரு புராணம் தெரியாது, ஆள முடியாதுன்னு சொன்ன விட்டுறோம்ல. அப்பதான் சொல்றேன், நீ வாழ்ந்த வாழ்க்கை முக்காவாசிடா அப்படின்னு. சரி இன்னும் முடிஞ்சு போச்சு. கடைசியில நடு கடலுக்கு போயிட்டான். முழு கடலுக்குள்ள போகையிலே அந்த படகுக்குள்ள ஒரு கண்ணு தட்டி விட்டு, சரி அந்த படகுல ஓட்ட விழுந்து போச்சு. ஓட்ட விழுக இவன் பார்த்துட்டான், யாரு படகு. அப்ப தண்ணி இந்த கப்பலுக்குள்ள புக்கு 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 வேடிக்கை வருது. அப்பதான் இவன் கேட்கிறான், யாரு இந்த ஜாமியார்ட்ட முனிவர்கிட்ட கேட்கிறான், சாமி நான் நீங்க 3 கேள்வி கேட்டீங்க, நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன், அது நீங்க பதில் சொல்லுங்க சாமின்னு கேட்க. என்னப்பா கேட்க போற கேள்வி பாருங்க. அப்பதான் கேட்டீங்க, நீங்க ராமாயணம் தெரியுமா இதிகாசம் தெரியுமா கந்தபுராணம் தெரியுமா? நீங்க நான் ஒரு புராணமும் தெரியாதுன்னு, நீ வாழ்ந்த வாழ்க்கை முக்காவாசிதான் நீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு கேளப்பா அப்படின்னு. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன்னா கப்பல்ல தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குல்ல, நீச்சல் தெரியுமான்னு. தெரியாதாப்பான்னு சொல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கைனால முக்காவாசி, நீ வாழ்ந்த வாழ்க்கை முழுவாசியா போச்சுன்னு கப்பல்ல தண்ணிக்கு படகு மேட்டுக்கு வந்துட்டான். கடைசியில் உயிர் ஒண்ணுதா இருக்கு இந்த மாதிரி முடிவு இருக்கு. அப்படித்தான் ஊர்ல என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? நல்ல பத்தினி என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய கணவன் மட்டுமே இந்த விரும்பக்கூடிய உடம்பு யாரும் என்ன செய்யக்கூடாது, பாத்திரக்கூடாது. அதிகாலை 3:30 மணி அளவுல ஊர்ல உள்ள குடம் இருக்கு பாருங்க ஒதுக்கப்புறத்துல, அங்க போய் இந்த பத்தினியாகப்பட்டவன் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். போய் இன்னொரு யார் தெரியுமா, புருஷனுக்கு தெரியாம போய் யார்தான் போயிட்டு வந்துட்டு நம்ம யாருக்கும் தெரியாம குளிச்சுட்டு என்ன செஞ்சோம் வீட்டுக்கு ஓடி போறோம்னு இந்த படித்துறையில இந்த பத்தனி குளிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த படித்துறையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, அந்த ஊருக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம போயிட்டு வந்து அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து இவர் நினைச்சிருக்கா பாருடா, இந்த ஊர்ல நம்மதான் பத்தினி நம்ம 5 தினமும் 3 தினமும் குளிக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கு முன்னாடி ஒரு நல்ல போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, குளிச்சுக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு அவன் நினைக்க. அங்க குளிச்சா பாருங்க, அவன் என்ன நினைக்கிறா தெரியுமா, நம்மதான் தினம் ஒருத்தர் போய் காசு வாங்கிட்டு வந்து இங்க குளிச்சுட்டு ஓடுறோம்னா எனக்கு முன்னாடி எவனே போய் குளிச்சுட்டு அங்க ஊத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அங்க நல்லவன் நினைச்சது நல்ல புத்தி, தீய வாங்கி நினைக்கிறவன் அங்க நினைக்கிறான், அங்க இருந்து இவன் எப்படி நினைக்கிறான். அப்போ ஓ புத்தியை வந்து என்கிட்ட காட்டக்கூடாது, நல்ல எண்ணங்கள் இருக்கான்னு கண்ணால் காட்டுவது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற அடிப்படையில நல்லதை பேசுறது, நல்ல செய்திகளை சொல்லணும், நல்ல கருத்துக்களை சொல்லணும். ஆக என்ன யாருக்குன்னா உனக்கு தெரியுமா, யாரு உங்க பேரு? யார் மகரிஷி கனகப்பிரியன் திருலோக சச்சாரியா. அப்பா பேரு பிரம்மன், அம்மா பேரு நிலைவாணி, என் பேரு வீரத்தவன். வீரத்தவனுக்கு இங்க என்ன வேலை? அப்பா பேரு நம்பி. சரி, அம்மா பேரு அஞ்சமோகன். இங்க காவலுக்கு வந்திருக்கிறோம். எதற்கான காவல்? நீங்க குலக்கடவுள் முருகனுக்காக. நீங்க முருகனுக்கு காவல் இருக்கீங்களா? ஆமாங்க. என்ன திணைக்காவல். உள்ள சத்தம் கேட்டுச்சு, என் தங்கை வள்ளி. எப்படி? இன்னொன்னு என் கைவசம் கொள்ளி. ஒரு கைவசம் இருக்கு. ஆமாங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? என்னங்க மூஞ்சி முகர் இல்லாதெல்லாம் 3 நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கேன். மூஞ்சி முகர் இல்லாத 3 நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணத்துக்காக 3 நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கேன்? நீங்க குப்பையை எடுக்கிற குட்டாச்சி ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு தான் இருக்கு. உலகமே அதாகி போச்சு. எனக்கு என்னங்க, எல்லாமே இயற்கையுடைய தகத்துல எல்லா மனித பூமியில இன்னைக்கு அது இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க. அதை நீங்க இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னை இழுத்துக்கிட்டு தெரியும் போல. என்னத்த இழுத்துக்கிட்டு தெரியுறத நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி, நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சா எவ்வளவு கொடுப்பீங்க? புத்திய காட்டி விட்ட பத்தியா ஆசீர்வாதத்தை செய்யணும் நினைக்கிறேன். நானு அந்த நான் சொல்றேன். ஆனா உண்மையிலே நான்
நானும் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லா பேருக்கும் கூட்டி கொடுப்பீங்களா? எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறா என்னத்தை கூட்டி கொடுத்துட்டு இப்ப பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கூட்டி கொடுப்பேன். அதெல்லாம் கிடையாது. அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பை கூட்டி கொடுப்பேன், அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை கூட்டி கொடுப்பேன். ஆக அப்படித்தான் கூட்டி கொடுப்போம். பணம் கிடப்பா கும்பிட்டு தான் செய்தி இல்ல. எனக்கு ஒரு நாளைக்கு கூட்டி கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கூட்டி கொடுத்துக்க முடியாது. சரி, இப்ப நம்மளால கூப்பிடட்டுமா? இப்ப வர்றவாரு அடியே அப்பனு சுந்தரி நம்ம இடத்துக்கு நாலு மகிழ்ச்சி வந்திருக்கலாம். நம்ம இடத்துக்கு நாலு வாங்க வாங்க. சாமி வேணாம் வேணாம் சொல்றாரு. பொம்பளை பிள்ளை எப்படி எவி எவி கொடுத்துருக்கீங்க? இந்த விஷயத்தை தங்கச்சி சொல்லிடுவோமா? தங்கச்சி
நம்ம இடத்துக்கு மேல ஒருத்தர் புலகத்தை நாடி சரி நம்மளை நாடி ஒரு மகான் வந்திருக்கிறார். மகானா? ஆமா. யார் அந்த மகான்? அவரெல்லாம் யாரு புத்திரன் சொன்னாரு? என்ன மறந்து போச்சா? யாரு புத்திரனே? பிரம்மாவின் புத்திரராம். பிரம்மாவின் மைந்தரா? ஆமா. கலைவாணின் மைந்தரா? ஆமாமா. நாரத மகான். நாரத மகரிஷி. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? வந்திருக்கு. அவரெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்மெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவுமா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன அழைத்து வாருங்கள், ஆசி வர வேண்டும். சுவாமி. பார்க்க வேண்டும் சுவாமி.